அஜித் நடித்த வீரம் படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. அந்த வீரம் படத்தை ரீமேக் பண்ணி கட்டாயராமுடுங்கிற ஒரு படத்தில் பவன் கல்யாண் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தை தான் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 50 கோடிக்கு இந்த படம் வசூலானதாக சொல்லப்படுது. அஜித்துடைய வீரம் பட அளவுக்கு இந்த படம் இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். அஜித்துடைய வீரம் படம் ஒரு மாசுங்கிற ஒரு லிமிட்டை சரியாக கடைப்பிடிச்சு ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் ஒரு விருந்தாக படைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த கட்டாயராமுடுங்கிற படம் முழுக்க முழுக்க தன்னுடைய ஃபேன்ஸுக்காகவே எடுக்கப்பட்டதாக தெரியுது. மாசுங்கிற ஒரு லிமிட்டை தாண்டி பொதுமக்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கிறாங்க இந்த படத்தில். ஒரு சீன்லலாம் பவன் கல்யாண் காலடி எடுத்து வைப்பார், 10 சுமோ பறக்கும். அஜித் படங்களில் இந்த மாதிரிலாம் வந்தது கிடையாது. பவன் கல்யாண் அஜித்தை காப்பி அடிக்கணும்னு நினைச்சாருன்னா இந்த மாதிரி சீன்களை தவிர்க்கிறது நல்லது. இந்த கட்டாயராமுடுங்கிற படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜாகவும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப சுமாராக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. படத்துக்கு முதல் நாள் இருந்த கூட்டம் 2வது நாள் இல்லைன்னு தான் சொல்லப்பட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் தெலுங்கு படங்கள்ல பவன் கல்யாண் படத்துக்கு தான் நம்பர் 1 ஓப்பனிங் வேறு சொல்லப்பட்டு இருக்கு. இங்கே அஜித் ஃபேன்ஸ் நிறைய பேர் பவன் கல்யாண் சப்போர்ட்டராக இருக்கனால பவன் கல்யாணோடைய படத்தை அங்கங்கே போஸ்டர் ஒட்டி அஜித் ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பார்த்த அஜித் ஃபேன்ஸுக்கு திருப்தி இல்லைனாலும் பவன் கல்யாணை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக பவன் கல்யாண் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கிறதா எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அஜித் அளவுக்கும் வீரம் படத்துக்கும் இந்த படம் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லைங்கிறத நிதர்சனமான உண்மை. யாரோ தெலுங்குல சொல்லிட்டாங்க போல, இங்கே அஜித்னா அங்கே பவன் கல்யாண்னு. அதனால தான் அஜித் படங்களை காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இனி வர விவேகம் தலை 58 எல்லாத்தையும் ரீமேக் பண்ண போறாராம். அஜித் ஃபேன்ஸை பழிவாங்காமல் இருந்தால் சரி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.